பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி ஸ்டஃப் பண்ணுற சப்பாத்தி. முள்ளங்கி ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி டின்னருக்கு முள்ளங்கி ஸ்டஃப் பண்ண சப்பாத்தியும் ஒரு ராஜ்மா கறியும் வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் முள்ளங்கி ஸ்டஃப் பண்ணுற சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு 2 கப் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ செய்கிறதுக்கு இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கி ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஓமம் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் போட்டுக்கோங்க. 2 கை வச்சு நல்லா ரப் பண்ணிங்கன்னா நல்லா வாசனை வரும். இந்த மாதிரி தான் ஓமம் மாவில் சேர்க்கணும். இந்த மாதிரி மாவில் சேர்த்துட்டு நம்ம மாவோடு சேர்த்து இதை பிசைய போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். நான் வீக்லி த்ரைஸ் சப்பாத்தி பண்ணுவேன். அதில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஓமம் போட்டு சப்பாத்தி செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு 80% பிசைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் மறுபடியும் பிசைவேன். ஸோ ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறினீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். மாவு கிராக்ஸ் இல்லாமல் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை இப்போ மூடி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ண போகிறோம். முள்ளங்கி ஸ்டஃப் பண்ணி செய்கிற இந்த சப்பாத்திக்கு முள்ளங்கி நம்ம துருவிக்கணும். இங்கே நான் 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முள்ளங்கியை வதக்கிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். சூடாயிட்ருக்கு. ஸோ முள்ளங்கி துருவினது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வாட்டரியாக இருக்கும் இந்த முள்ளங்கி துருவினா. இதை நம்ம அப்படியே மாவில் ஸ்டஃப் பண்ண முடியாதுன்றதுனால வதக்கிட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம். பேன் சூடாயிருச்சு. முள்ளங்கி சேர்த்துடலாம் இப்போது. இப்போ இந்த முள்ளங்கியில் நிறையா தண்ணி இருக்குது. இது எல்லாமே நல்லா ட்ரை அவுட் ஆகணும். அப்போ தான் நம்ம முள்ளங்கி ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி செய்ய முடியும். இதை நீங்கள் ராவாக செஞ்சிங்கன்னா சப்பாத்தி மாவு ஃபுல்லாக தண்ணியாயிரும். அதனால இதை நம்ம அப்படியே செய்ய முடியாது. ஒரு 5 to 7 minutes ஆகும் இதை நம்ம வதக்கிறதுக்கு. முள்ளங்கி ஒரு 5 minutes வதங்கிட்டுருக்கு. இது ஒயிட் கலர்லேருந்து லைட் கிரே கலர் ஆகும். அப்போ வரைக்கும் இதை வதக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அதுக்கு தண்ணி ட்ரை அவுட் ஆகிறதுக்குள்ளே இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் பார்த்தீங்கன்னா நான் 3 பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் இதில் ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு அரைலேருந்து 3/4 டீஸ்பூன் இதில் கலந்த தூள் சேர்த்துக்கோங்க. கலந்த தூளில் காரம் இருக்காது. உங்கள்கிட்ட கலந்த தூள் இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நார்மல் வெறும் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. கலந்த தூள் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் தனியாக தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லா தூளும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வதக்கிக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் பிரெட் பக்கோடா ரெசிபி போஸ்ட் பண்ணும்போது அதில் சாட் மசாலா யூஸ் பண்ணியிருந்தேன். சாட் மசாலா அப்புறம் இன்னொரு ரெசிப்பியில் பாவ்பாஜி மசாலா யூஸ் பண்ணியிருந்தேன். அது ரெண்டுமே என்னென்னு புரியலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது ரெண்டுமே உங்களுக்கு சாட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பவுடர்ஸு. பேல்பூரி பானிபூரிலாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க வீட்டில் அப்படின்னா அந்த பவுடர்லாம் நீங்கள் போடணும். ஸோ அது நான் எவரெஸ்ட் பிராண்டில் வாங்குகிறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மறுபடியும் வதங்க வைக்க போகிறோம். ஸோ இந்த முள்ளங்கி ஸ்டஃப் பண்ணுற சப்பாத்திக்கு ஒரு 5 to 8 minutes ஆகும் இந்த முள்ளங்கி உங்களுக்கு நல்லா வதங்குறதுக்கு. இதில் இன்னும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி அமுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் தண்ணி அதிலேருந்து வரும். பாருங்கள் இதில் தண்ணி இருக்குது. அதனால இன்னும் ஒரு 5 minutesக்கு இதை வதங்க விடலாம். மசாலாலாம் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால ரா ஸ்மெல் போகணும். இப்போ நான் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutesக்கு இதை வதக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினா லீவ்ஸும் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்றதுனால உங்களால் ஃபுல்லாலாம் இதை ட்ரை அவுட் பண்ண முடியாது. கொஞ்சம் தண்ணி இதில் இருக்கும் தான். ஏன்னா முள்ளங்கியோட நேச்சரே தண்ணி நிறையா வரும். ஸோ இப்போ நம்ம முள்ளங்கியில் உப்பு சேர்த்துக்கல. இதனால் இதில் இப்போ கடைசியாக அதில் உப்பு சேர்த்துட்டு இதை நான் வதக்கிக்க போகிறேன். ஸோ தண்ணி இதில் வந்துட்டே தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு 2 minutes அதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் வேக விடலாம். அப்புறமா இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட முள்ளங்கி நல்லா வதங்கிருச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ ஆற வைக்க போகிறேன். ஆறுனா தான் இதை நம்ம ஸ்டஃப் பண்ண முடியும். ஸோ முள்ளங்கி பாருங்கள் எவ்வளோ நல்ல ஃப்ளேவரியாக இருக்குன்னு. ஸோ இதை ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ இங்கே நான் மாவு பிசைஞ்சதை நல்லா இப்போ ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மாவை எடுத்துக்கலாம்.
முள்ளங்கி ஸ்டஃப் பண்ணி செய்கிற இந்த சப்பாத்தியோட உருண்டை கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நான் செஞ்சேன்னு. அதில் நம்ம நடுவில் உருளைக்கிழங்கு வச்சுட்டு 4 பக்கமும் மடிச்சுட்டு அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஆனால் இதில் முள்ளங்கியை நடுவில் வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணி நிறையா இருக்குன்றதுனால தண்ணி வெளியே வரும். அதனால் இதை நீங்கள் ஒரு மாவே இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சுட்டு தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா தின்னாக இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். சைட்ஸ்லாம் குண்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு சப்பாத்தி சீக்கிரமாக வேகாது. அதே மாதிரி நான் இந்த 2 உருண்டையும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் இதை தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ, பேப்பர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு சப்பாத்தி நல்லாயிருக்கும். ரொம்ப தடிமனாக இருக்காது சைட்ஸ்லலாம். இல்லாட்டினா சைட்லலாம் தடிமனாகி உங்களுக்கு வேகாது. இப்போ இதில் நம்ம முள்ளங்கி ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ முள்ளங்கி இந்த மாதிரி எடுத்து எவ்வளோ உங்களுக்கு மசாலா வேணுமோ அவ்வளோ மசாலாவை இதில் வச்சுருங்க. வச்சுட்டு இது 4 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்றதுனால மாவு உங்களுக்கு தண்ணியாகும். அந்த தண்ணி இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு சப்பாத்தி மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு ஒட்டி விட போகிறோம். அப்போ தான் அது ஒட்டும். கொஞ்சம் லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா உங்கள் கையிலே தண்ணி ஒட்டும். அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம மாவில் சைட்ஸ்லலாம் ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணிட்டீங்கன்னா டேப் பண்ணிவிட்டு கையில் இருக்கிற தண்ணியவே அப்படியே இந்த கார்னர்ஸ்லேயும் ஒட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம இன்னொரு சப்பாத்தியோட இந்த ஸ்ப்ரெட்டை எடுத்து இப்படி நம்ம ஒட்டி விட்டுறலாம். இப்போ 4 பக்கமும் ஒட்டி விட்ருங்க இதை. அதனால தான் உங்களை நான் தின்னாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா சப்பாத்தி தடிமனாக இருக்காது, சீக்கிரமாக வேகும். ஸோ நம்மளோட இப்போ முள்ளங்கி ஸ்டஃப் பண்ண இந்த ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ மேலேயும் இந்த சைட்லேயும் கொஞ்சம் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக ஷேப் நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு சப்பாத்திலையும் 2 ரோல் பண்ணி அதில் ஒரு ரோலை நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி மேலே எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு ரோலில் இந்த முள்ளங்கியை ஸ்டஃப் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணுங்கள். உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி செய்கிற சப்பாத்தியோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யணும். ஸோ யூஸ்வலாக செய்கிற சப்பாத்தியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்ச முள்ளங்கி மசாலாவில் எனக்கு 4 சப்பாத்தி ரெடி ஆச்சு. இப்போ நம்ம தவா சூடாயிருச்சு. இதை நீங்கள் பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தவா நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம இந்த முள்ளங்கி சப்பாத்தியை வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டு அதில் பட்டர் சேர்க்க போகிறோம். திருப்பி போட்டுட்டு இதில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ பட்டர் இன்னும் உருகலைன்றதுனால நான் ஃபோக் வச்சு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட உருகின பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதே அப்படியே சேர்த்துருங்க. இதுக்கு நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் போட்டு கூட இதை ரோஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுற சப்பாத்தி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாமல் நெய் இல்லை பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த சப்பாத்தியை நம்ம திருப்பி போட்டு நல்லா சைட்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் வேகிற மாதிரி கொஞ்சம் டேப் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம 2 சப்பாத்தியை இதில் நம்ம ஒட்டி விட்ருக்கோம் அப்படின்றதுனால சைட்ஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா நம்ம இதை எடுத்துட போகிறோம், அவ்வளோதான். ஸோ முள்ளங்கி சப்பாத்தி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா சப்பாத்தியும் நான் அந்த மாதிரி போட்டு எடுத்துடுறேன். ஸோ இன்றைக்கி நான் டின்னருக்கு முள்ளங்கி சப்பாத்தியும் ராஜ்மா கறியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ முள்ளங்கி சப்பாத்தி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ராஜ்மா நான் நைட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை வேக வச்சு எடுத்துட்டேன். இன்னும் அதில் கிரேவி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். ராஜ்மா கறி ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்க்கு. உங்களுக்கு சப்பாத்தி சைட் டிஷ் ராஜ்மா கறி எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்னி பீன்ஸ் மாதிரியே இருக்கும் ராஜ்மா. நல்லா இப்போ சைடில் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா உப்பி இப்படி வேகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோடய சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.